சிஎம் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு இன்னைக்கு கோர்ட்டில் வந்து இருந்தது. ஸோ அது என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பம் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன, குறிப்பாக அவங்க அம்மாவும் அப்பாவும் சங்கீதாவும் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்டு சிஎம் விஜய் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காராம். அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிஎம் விஜய் அண்ட் சங்கீதா இவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் என்னாச்சு அப்படின்றது தான் நேத்துல இருந்தே தலைப்புச் செய்தியாவே போயிட்டு இருந்தது. நாளைக்கு விசாரணை வருதான், நாளைக்கு விசாரணைட்டு நேற்று ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. அந்த ஹைப்பாலேயே காலையிலிருந்தும் பல பேரும் பல கண்டென்ட்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை நீதிபதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, செங்கல்பட்டு நீதிபதி, குடும்ப நல நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களாம். விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய விசாரணை, இப்படி உங்கள் கேஸ் வந்து ஹியரிங் வருது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் இப்படி வந்து களப்பணியில் இருக்கேன், எனக்கு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்போ என்னாலலாம் டைரெக்டாக வர முடியாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்தி வைங்களேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால, விஜய் அவர்கள் இப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களும் சரி ஓகே உங்களுடைய கேஸை நாங்கள் ஜூன் 15 ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அப்பாடா அப்படின்ட்டு அவரும் அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். இப்போ சிஎம் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து இப்போது அவர் டைரெக்டாக வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய கேள்வி தான். இப்போ அவருக்கு வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இருந்தாலுமே அவருடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸை அவர் சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக அவர் நேரில் போக முடியலனா கூட வீடியோ கால் மூலயமா கண்டிப்பாக நீங்கள் ஆஜராகி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால 2 பேருமே இன்னைக்கு வீடியோ காலில் வந்ததாக கூட ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ வீடியோ காலில் ஒரு பக்கம் சிஎம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்கள், இப்படி 2 பேரும் வந்துட்டு இருந்த இந்த நிலையில் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கே வந்து தீர்ப்பு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 7 உங்களுடைய வழக்கை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்றதும் இப்போ ஒரு சில தகவல்லாம் வெளியாயிருக்கு. இப்போது டைரெக்டாக போயிட்டு உடனடியாக வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுட்டு உடனடியாக விவாகரத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 பேரும் கொஞ்ச நாளாச்சு சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள், உங்கள் மனஸ்தாபங்கள்லாம் தீரும் அப்படின்னு தான் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய சீரியல்ஸ்லாம் கூட பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். சிட்டிங் 1 சிட்டிங் 2 சிட்டிங் 3 சிட்டிங்ட்டு அந்த மாதிரி வந்தால் தான் அவங்க 2 பேருக்கும் இடையில் திரும்பவும் ஒரு காதல் மலரும், திரும்பவும் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வழிவகை இருக்குது. அவங்க 2 பேரும் செய்த தவறுகள் என்னன்றது அவங்களுக்குள்ளே புரியும் அப்படின்றதுக்காக தான் சிட்டிங்கே கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் இவங்கள விசாரிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இதுக்கு பின்னாடி விஜய் அவர்களுடைய தாயார் தான் இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. எதனாலனா விஜய் அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு சங்கீதா அவர்களும் ரொம்ப 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 பிடிக்குமாம். அதாவது ஒரு மகள் அப்படின்றது தான் அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேரம் பேத்திகளை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக பார்த்துருவாங்களாம். அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, கிட்ட இருந்தாலும் சரி, பக்கத்துலேயே இருந்தாங்களாம், நேரடியாக அவங்களே வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். தூரமாக இருக்கும்போது வீடியோ காலில் வந்து பேசுவாங்களாம். அதனால் அவங்க பேரம் பேத்திகள் தான் அவங்களுடைய உலகமேவாம், உயிராம். ஸோ அவங்க வந்து இப்போ புது வீடெலாம் கூட வாங்கியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்துருந்தோம். என்ன தான் விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகை கூட இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்னென்னவோ விஷயங்கள்லாம் வெளியானாலும், அதை அவர் பர்சனல் சொன்னாலும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஒற்றுமையாக வந்து வாழுங்களேன் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாரோட எண்ணமும் அதான் இருக்குது. எங்கள் அண்ணா அண்ணி எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கணும், அவங்க பசங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க அப்பா அம்மா இதை எடுத்து விஜய் அவர்கள்கிட்டையும் சங்கீதா அவர்கள்கிட்டையும் பேசினாங்களாம். இது போல் உங்கள் 2 பேருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, பசங்க இருக்காங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த சொசைட்டியில் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு ஸ்டேஜ் இது. அதனால் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, தயவுசெய்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், அடுத்த இயரிங்கில் ஒரு நல்ல பதிலாக எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய தாயார் சங்கீதா அவர்கள்கிட்ட பேசினதாகவும், அண்டு இவங்க 2 பேருடைய அப்பா அம்மாவும் விஜய் அவர்கள்கிட்டையும் திரும்பவும் பேசியிருக்காங்களாம். 2 பேருக்கும், அதாவது சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
யோசிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம்தான். என்னதான் நியூஸ்க்காக கண்டென்ட்டுக்காக என்னென்னவோ விஷயங்கள் சொன்னாலும் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்கன்ற செய்தி கேட்க தான் இங்கே பல பேரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முன் உதாரணமாக விஜய் அவர்கள் இப்போ திகழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துலையும் ஏன் அவர் மாறணும், அவரை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மாற மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி இப்போ பல பேரும் முன் வைக்கிறாங்க. ஸோ நிறைய பேருடைய ஆசை அவங்க நடிப்பு சேர்ந்து வாழ்கிறது அப்படிதான். ஸோ அவங்க அம்மாவும் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதனால தான் நேற்றே அவங்க இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க நேற்று பேசினதாக தகவல்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த நிலையில் இப்படியே அவங்களுடைய கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லது. 2 பேருக்கும் ஒரு டைம் கொடுக்கலாம். 2 பேரும் டைரெக்டாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சிஎம் ஆகிட்டாரு, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஓகே. இதுக்கிடையில் அவருடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலாக மக்களுக்கு ஒரு சில நற்செய்திகள்லாம் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்புவோம். அண்ட் இவங்களுடைய கேஸில் நல்ல முடிவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய் அவர்களுடைய அம்மா சங்கீதா அவர்கள்கிட்டையும் பேசியிருக்காங்க, இவர்கிட்டையும் பேசியிருக்காங்க, யோசிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.